ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2106. ஜரினாவின் வார்த்தைகள் ஒலித்தவுடனே அவளது விரலிலிருந்து சிறிதளவு ரத்தம் வழிந்து அது மெதுவாக தரையில் விழுந்தது. அதே நேரத்தில் எண்ணற்ற பனித்தாமரைகள் தரையிலிருந்து வெளிப்படத் தொடங்கின. அவை வெளிவந்த ஒவ்வொரு நொடிக்கும் சுற்றியிருந்த பனிசக்திகளை திரட்டி கொண்டன. பின்னர் அந்த பனித்தாமரைகள் அனைத்தும் சாம்ராட்டின் சீடனை எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கத் தொடங்கின. அந்த அரக்கன் சில சிரமங்களை எதிர்கொண்டாலும் தயக்கமின்றி அந்த பனித்தாமரைகளை அழிக்கத் தொடங்கினான். ஆனால் அவன் அழித்துக் கொண்டே இருந்த போதும் பனித்தாமரைகளின் எண்ணிக்கை குறையவில்லை. அவை தொடர்ந்து அவனை தாக்கிக் கொண்டே இருந்தன. அதே நேரத்தில் பனித்தாமரைகள் அவன் உடலை தாக்கிய போது பனிசக்தி அவன் உடல் முழுவதும் பரவியது. அதன் விளைவாக அவனது வேகம் மெதுவாக குறையத் தொடங்கியது. இதனால் அவன் கோபமாக கர்ஜித்தான். அதே நேரத்தில் அனைத்து மகாஞானிகளும் தங்கள் தாக்குதலுக்கான தயாரிப்புகளை தொடங்கினர். அந்த தருணத்தில் ஜீவமரண மகாஞானி ஜெயசமரனை நோக்கி பார்த்து, சமரா, சீக்கிரம் அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தை பயன்படுத்தி இங்க இருக்கிற எல்லா வீரர்களோட சக்தியையும் ஒன்னா திரட்டி அதுல கொண்டு வா. கடைசியா அந்த நுட்பத்தை வச்சு இந்த சாம்ராட் சீடனை தரைமட்டமாக்குவோம். நீ எதை பத்தியும் யோசிக்காத, நாங்களும் உன்னோட சேர்ந்து அவன் மேல தாக்குதல் நடத்துறோம் என்றாள். ஜெயசமரன் தற்போதைய சூழ்நிலையின் தீவிரத்தை நன்கு புரிந்து கொண்டான். அதனால் அவன் எதுவும் பேசாமல் ஒரே வீச்சில் பிரபஞ்ச நுட்பத்தை பயன்படுத்தினான். பிறகு அந்த சக்தி வானம் முழுவதும் பரவத் தொடங்கியது. அதே நேரத்தில் ஜீவமரண மகாஞானியின் அதிகாரமிக்க குரல் அப்பகுதியில் இருந்த ஒவ்வொரு மனித வீரனின் காதுகளையும் எட்டி, இங்க இருக்கிற எல்லா வீரர்களும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு சக்தியையும் இந்த பிரபஞ்ச நுட்பத்துக்காக வெளியே கொண்டு வாங்க. அப்புறம் அவதார் நிலை வீரர்கள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து இந்த அரக்கனை தாக்க தயாரா இருங்க. இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் இதுதான். உங்க உடம்புல ஒரு துளி சக்தியை கூட மிச்சம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்ப நாம பண்ண போற இந்த ஒரு தாக்குதல் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய போரோட முடிவையே தீர்மானிக்க போகுது. இந்த ஒரு அடிதான் யார் ஜெயிக்க போறாங்க, யாரு தோக்க போறாங்கன்னு சொல்ல போகுது என்றாள். அவளது வார்த்தைகள் ஒலித்தவுடன் அங்கிருந்த அனைத்து மனித வீரர்களும் தங்கள் கைகளை இருக்கத் தொடங்கினர். பிறகு அவர்கள் தங்கள் உடல்களில் இருந்த சக்தியை மெதுவாக ஈர்த்து அதை அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தில் செலுத்தினர். இதற்கிடையில் ஜெயசமரனின் பின்னால் பல வீரர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் அவதார் நிலை வீரர்கள். அவர்களிடம் அளவற்ற வலிமை இருந்த போதிலும் சாம்ராட்டின் சீடனுடன் ஒப்பிடும்போது அவர்கள் இன்னும் பலவீனமாகவே இருந்தனர். இருந்த போதிலும் அவர்கள் தயங்கவில்லை. அவர்கள் தங்கள் அவதார் சக்திகளை திரட்டத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து ஒரு நொடிக்குள் எண்ணற்ற சக்தி ஊற்றுகள் அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தில் பாய்வது தெளிவாக காணப்பட்டது. அதன்பின் ஜீவமரண மகாஞானி தனது தோழர்களை நோக்கி, வாங்க தோழர்களே, தாக்குதலை தொடங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு என்றாள். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் அக்னி மகாஞானி, மின்னல் மகாஞானி, இருள் மகாஞானி மற்றும் மற்ற மகாஞானிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர். அதே சமயம் அவர்கள் தங்கள் உடல்களிலிருந்து அனைத்து சக்தியையும் மெதுவாக வெளிப்படுத்த தொடங்கினர். இதற்கிடையில் சமரன் ஜெயசமரனுக்கு அருகில் அமைதியாக நின்றிருந்தான். சாம்ராட்டின் சீடனை பார்த்ததும் அவன் முகத்திலும் கவலை தோன்றியது. அந்த கவலையுடனும் அக்கறையுடனும் அவன் வீரா, ஜெயசமரன் மற்றும் மற்றவர்களிடம், எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா தாக்குதல் ஆரம்பிப்போம். இந்த தடவை மட்டும் நாம தோத்துட்டோம்னா இந்த உலகம் அழியறதுல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அமைதியாக தலையசைத்தனர். அப்போது அவர்களின் கண்களில் உறுதியான முடிவு தெளிவாக தெரிந்தது. அதோடு அவர்கள் பின்வாங்க முடியாத நிலையை அடைந்திருந்தனர். அதைத் தொடர்ந்து வீரா ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பினான். பிறகு உடனே அவன் தனது சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினான். அதே நேரத்தில் அவனது உடல் மெதுவாக பெரிதாக மாறியது. தன் உண்மையான உருவத்திற்கு மாறிய போதும் சாம்ராட்டின் சீடனுக்கு முன்னால் அவன் இன்னும் சிறியவனாகவே தோன்றினான். இதை கவனித்த சமரன் கவலையுடன் ஜெயசமரனை நோக்கி, ஜெய், இந்த போர்ல என்னோட மொத்த சக்தியையும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையை சொன்னா உன்னை சந்திச்சது என் வாழ்க்கையில கிடைச்ச ரொம்ப அழகான அனுபவங்கள்ல ஒண்ணு. நான் என்னோட குடும்பத்தை விட்டு தூரமா இருந்தாலும் உன்கிட்டையும் வீரா கிட்டையும் இன்னொரு குடும்பத்தையே பார்த்துட்டேன். ஜெய், நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு உன்னோட அண்ணன் ஹீமவாகனியன் இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் அவன் யாரையும் சாக விட மாட்டான் என்றான். அதன் பின் சமரன் அந்த பிரம்மாண்டமான அரக்கனை நோக்கி மெதுவாக தன்னிடமே, சமரா, உன்னோட பலத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று சொல்லிக் கொண்டான். இதை சொன்ன அடுத்த கணமே சமரனின் கண்கள் கருமையாக மாறின. பிறகு அவன் தன் உடலிலிருந்து அளவற்ற சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினான். அதே நேரத்தில்
அவனது பிரம்மாண்டமான ரெக்கைகளும் தோன்றின. இந்த அளவற்ற சக்தியை பார்த்த அருகில் இருந்த மகாஞானிகள் கூட திகைத்து போய், இந்த ஈமவாகுனி வீரன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா? ஆனா இந்த உலகத்துல அவனோட முழு பலமும் இன்னும் வெளிப்படல என்றனர். ஆனால் சமரன் தயங்கவில்லை. அவன் தன் உடலில் இருந்த முழு பலத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு, இப்ப இல்ல, நான் எப்பவுமே இல்ல என்று கர்ஜித்தான். சமரன் இவ்வாறு செய்வதைக் கண்ட ஜெயசமரனின் முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. உடனே அவனும் தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அதன் விளைவாக தொலைதூர பகுதிகளிலும் ஒரு விசித்திரமான இயக்கம் பரவத் தொடங்கியது. அதனால் 30,000 கல் தொலைவு பரப்பளவு திடீரென வறண்டு போனது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியின் சக்தி அனைத்தும் ஒரே திசையில் நகர்ந்து ஜெயசமரனின் பண்டைய பிரபஞ்ச நுட்பத்திற்குள் பாயத் தொடங்கியது. அதே நேரத்தில் காற்று போர் நுட்பமும் இறுதியாக அதன் மிகவும் ஆபத்தான வடிவத்தை எட்டியது. இந்த காட்சியை கவனித்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சுடன், இந்த சக்தியெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குது. ஆனா சாம்ராட்டோட இந்த சீடனை எதிர்க்க இந்த அளவு சக்தி கூட பத்தாது என்றான். இந்த எண்ணம் அவனது முகத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் அவன் தனது கைகளில் ஒரு வில்லையும் அம்பையும் உருவாக்கினான். இந்த முறை அந்த வில்லும் அம்பும் மிகவும் பழமையானவையாக தோன்றின. இருந்த போதிலும் அவை இதுவரை காணப்படாத சக்தியை கொண்டிருந்தன. பிறகு மெதுவாக தனது கையை பின்னோக்கி இழுத்த ஜெயசமரன் அம்பில் இருந்த 3 பண்டைய குறியீடுகளின் சக்தியையும் கட்டவிழ்த்தான். உடனே அந்த பண்டைய அம்பு ஒளிரத் தொடங்கியது. அதன் பிறகு ஜெயசமரன் தனது நெற்றியிலிருந்து ஒரு புனித ஒளியை அந்த அம்பிற்குள் புகுத்தினான். அதே நேரத்தில் அவனது உடலில் இருந்த கோடிக்கணக்கான நாகமுத்திரைகள் ஒளிர்ந்தன. அப்போது பண்டைய நாகசக்தி பரவியதால் அம்பு இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. பின்னர் ஜெயசமரன் தன்னிடமிருந்த சில பொருட்களை வெளியே எடுத்தான். முதலில் பண்டைய கல்லிலிருந்து வெளிப்பட்ட வெள்ளை ஒளி அம்பின் மீது படிந்தது. அதன் பின்னர் பண்டைய காற்றுக்கல்லும் பண்டைய மண்டபமும் தங்கள் சக்திகளை அம்பிற்குள் புகுத்தினர். இதனால் இப்போது ஜெயசமரனின் அம்பில் அளவற்ற சக்தி திரண்டது. அந்த சக்தியால் சுற்றியிருந்த பரிமாணமே நடுங்கத் தொடங்கியது. பின்னர் அவன் தனது அம்பை பின்னோக்கி இழுத்து தாக்க தயாரானான். இதற்கிடையில் ஆரண்யா சற்று தொலைவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளிடமிருந்து வெளிப்படையான சக்தி எதுவும் தோன்றவில்லை. இருந்தபோதிலும் சக்தி வாய்ந்த உணர்வு கொண்டவர்கள் ஒரு மர்மமான சக்தி உலகிற்குள் நுழைய தொடங்குவதை உணர்ந்தார்கள். பிறகு சரியான நேரத்தில் ஆரண்யா தனது கை முத்திரையை மாற்றினாள். உடனே அவளது கைகளில் ஒரு பெரிய பச்சை நிற வாள் உருவானது. அந்த வாள் உச்ச சக்திகளால் நிரம்பியிருந்தது. அது பார்க்க மிகவும் கம்பீரமானதும் திகிலூட்டுவதுமான காட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் அனைத்து மகாஞானிகளும் தங்கள் சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்தியிருந்தனர். அதனால் பல்வேறு விதமான சக்திகளும் ஒரே ஒரு அசைவில் ஒன்றிணைய தொடங்கின. உலகின் மிகச்சிறந்த போர் வீரர்களின் கூட்டு சக்தியால் உருவான அந்த தாக்குதல் இந்த உலக வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு மகா வலிமை வாய்ந்த தாக்குதலாக மாறியிருந்தது. குறியீடுகளின் மூதாதையர் இப்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் இந்த உலகை காப்பாற்ற அனைவரும் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்த முடிவு செய்திருந்தனர். அதே நேரத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நபரால் மட்டுமே ஒரு சிறப்பான காரியம் செய்யப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. சாதாரண மனிதர்களும் அசைக்க முடியாத மன உறுதியுடன் நின்றால் எப்பேற்பட்ட சவாலையும் முறியடிக்க முடியும் என்ற உண்மை அந்த போர்க்களத்தில் மிக தெளிவாக தெரிந்தது. இதன் மிக பிரம்மாண்டமான காட்சி மேற்கு பகுதி முழுவதும் தோன்றியது. அங்கிருந்த அனைவரின் சக்திகளும் ஒன்றிணைந்து மெதுவாக திரண்டு கொண்டிருந்தன. அதே நேரத்தில் சாம்ராட்டின் சீடனும் அந்த அபாயகரமான சக்தியின் எழுச்சியை உணர்ந்தான். உடனே அவன் பனித்தாமரைகளை வேகமாக நொறுக்கத் தொடங்கினான். இதற்கிடையில் ஜரீனா பற்களை கடித்தபடி தனது தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டாள். இந்த தருணத்தில் எந்த விலை கொடுத்தாவது சாம்ராட்டின் சீடனை தனது தாக்குதலில் ஈடுபடுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். இல்லையெனில் மனிதகுலத்தின் மாபெரும் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் என்ற உணர்வு அவள் மனதை நிரப்பியது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. சாம்ராட்டின் சீடனின் பலம் ஜரீனாவின் பலத்தை விட மிக அதிகமாக இருந்தது. அதனால் அவள் தனது முழு சக்தியையும் பயன்படுத்திய போதிலும் நேரம் செல்ல செல்ல அவள் மெதுவாக பலவீனமடைந்தாள். அந்த நேரத்தில் கோபமான பார்வையுடன் பற்களை கடித்தபடி ஜரீனா, சாம்ராட் சீடனே, உன்னை இங்கிருந்து உயிரோட போக விட மாட்டேன் என்று கத்தினாள். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் அவள் உடனடியாக தனது உடலிலிருந்து ஆதி இரத்தத்தை வெளியிடத் தொடங்கினாள். அந்த இரத்தம் ஒரு சிவப்பு நிற பனி நாகமாக மாறியது. கர்ஜித்தபடி முன்னோக்கி பாய்ந்த அந்த நாகம் சாம்ராட்டின் சீடனின் கால்களை முழுவதுமாக சுற்றி வளைத்தது. இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஜரீனாவின் முகம் வெளிரி போனது. அதற்கு காரணம் அவள் தனது பலத்தின் பெரும் பகுதியை செலவழித்திருந்தாள். இருந்தபோதிலும் அதிர்ஷ்டவசமாக சாம்ராட்டின் சீடனை சிறிது நேரம் தன்வசம் வைத்திருக்க அவள் மேற்கொண்ட தாக்குதல் வெற்றி பெற்றது.
ஏனெனில் அந்த அரக்கன் சிவப்பு நிற பனி நாகத்தை அழிப்பதற்குள் வானத்தில் தயாராக இருந்த மனித குலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஏற்கனவே முழுமையாக உருவாகி இருந்தது. அந்த நேரத்தில் ஜரீனா அந்த பகுதியில் கூடியிருந்த எண்ணற்ற வீரர்களை பார்த்தாள். அப்போது அவர்களின் முகங்களில் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் வெறியும் பிரதிபலித்தன. அதோடு அவர்கள் அனைவரும் தாங்கள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதையும் அறிந்திருந்தனர். இருந்தபோதிலும் அவர்களில் யாரும் அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. இதுவே மனித குலத்தின் உண்மையான வலிமையாக இருந்தது. ஒருவன் தனது குடும்பத்தையும் தனது மக்களையும் தனது நிலத்தையும் காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணரும் போது அவன் மனமுவந்து அனைத்தையும் பணயம் வைக்க தயங்க மாட்டான். அதே நேரத்தில் தனது உயிரை பற்றிய கவலையும் அப்போது மறைந்துவிடும். இதை நினைத்தபோது ஜரீனா பெருமூச்சு விட்டாள். பிறகு அந்த பனித்தாமரையின் மீது நின்று கொண்டு, இந்த தடவை இந்த உலகத்தை காப்பாற்ற நம்ம குரு நம்ம கூட இல்ல, அதனால நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இதை எப்படியாவது காப்பாத்தியாகணும் என்றாள். அவள் இதை சொன்னபோது அவள் கண்களில் உணர்ச்சிகள் தெளிவாக தெரிந்தன. முன்பு உலகத்தை காப்பாற்றுவது என்பது அவள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு மட்டுமே. ஆனால் இப்போது அந்த உலகில் எந்த விலை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவள் விரும்பிய ஒரு நபர் இருந்தார். அதனால்தான் அரக்கர்கள் இந்த உலகத்தை அவ்வளவு எளிதில் அழித்துவிட அவள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள். இந்த உணர்வு அவள் முகத்தில் மெதுவான புன்னகையை வரவழைத்தது. அதன்பின் அவள் தனது கையை உயர்த்தினாள். உடனே அவளது விரல்களில் பனி மெதுவாக சேரத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அந்த பனி ஒரு பெரிய பனித்தாமரையாக மாறியது. அதன் மேற்பரப்பில் மெதுவாக சிவப்பு நிறம் தோன்றியது. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த பனித்தாமரைக்கு இதய துடிப்பு கூட இருந்தது. அதைத் தொடர்ந்து ஜரீனா தனது கையை அசைத்தவுடன் அந்த பனித்தாமரை வேகமாக நகரத் தொடங்கி அது நேராக அந்த அரக்கனை நோக்கி பாய்ந்தது. அதே நேரத்தில் அவளது தாக்குதலுக்கு பின்னாலேயே அங்கிருந்த எண்ணற்ற மனிதர்களின் தாக்குதல்கள் எண்ணற்ற விண்கற்களைப் போல ஒரே நேரத்தில் முன்னேறத் தொடங்கின. பிறகு எல்லா திசைகளிலிருந்தும் வந்த அந்த அபாயகரமான தாக்குதல்கள் சாம்ராட்டின் சீடனின் உடலில் மோதின. இதே தருணத்தில் ஆரண்யாவும் தனது விரலை மெதுவாக அசைத்தாள். உடனே அவளது உச்ச சக்திகளால் உருவாக்கப்பட்ட பெரிய வாள் அவள் கையிலிருந்து பறந்து வந்து சாம்ராட்டின் சீடனை தாக்கியது. அதன் பின்னர் உலகையே உலுக்கிய ஒரு சிங்கத்தின் கர்ஜனை ஒலித்தது. அதைத் தொடர்ந்து வீரா தனது முஷ்டியில் பண்டைய சக்திகளை திரட்டி தப்பி ஓட முயன்ற அந்த அரக்கனை நோக்கி பாய்ந்தான். அந்த காட்சியை பார்த்த சமரன் புன்னகைத்தான். பின்னர் அவன் உறுதியுடன், இப்ப பாரு, இந்த ஹீமவாகினியனோட சக்தி உன் உலகத்தை என்ன பண்ணுதுன்னு என்றான். அதனுடன் சமரன் தனது இறக்கைகளை வலுவாக அடித்தான். அதே நேரத்தில் அவன் கைகளில் எண்ணற்ற முத்திரைகள் உருவாகத் தொடங்கின. பிறகு அந்த முத்திரைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த போது ஒரு பிரம்மாண்டமான கரும் கோளம் உருவானது. அடுத்த கணமே அந்த கரும் கோளம் மின்னல் வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து நேராக அந்த அரக்கனை தாக்கியது. இதற்கிடையில் ஜீவமரண மகாஞானி, அக்னி மகாஞானி மற்றும் மற்ற அனைத்து மகாஞானிகளும் தங்கள் முழு பலத்துடன் ஒரே நேரத்தில் தாக்கத் தொடங்கினர். அப்போது அந்த தாக்குதல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வானத்தை முழுவதும் நிரப்பின. அத்தியாயம் 2107. அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது கைமுத்திரைகளை மாற்றிய போது வானத்தில் உருவான பண்டைய பிரபஞ்ச நுட்ப வலைப்பின்னல் வேகமாகச் சுழலத் தொடங்கியது. அதோடு அந்த வலைப்பின்னலின் மையத்தில் திரண்டிருந்த சக்தி மெதுவாக வடிவம் எடுத்தது. பிறகு சில நொடிகளில் அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கை வெளிப்பட்டது. முழு பாலைவனம் அளவுக்கு பெரியதாக இருந்த அந்த கை மெதுவாக முன்னோக்கி பாய்ந்து சாம்ராட்டின் சீடனை தாக்கியது. அதற்கிடையில் ஜெயசமரன் தனது இதயத்தின் படபடப்பை அமைதிப்படுத்த முயன்றான். அதைத் தொடர்ந்து அவன் இதுவரை அடக்கி வைத்திருந்த மிக சக்தி வாய்ந்த அம்பை எடுத்தான். பிறகு எந்த தயக்கமுமின்றி அவன் அந்த அம்பை எய்தான். அந்த அம்பு பரிமாணத்தை துளைத்து நேராக அந்த அரக்கனை நோக்கி பாய்ந்தது. அதே நேரத்தில் பனித்தாமரையும் பச்சை வாளும் தொடர்ந்து அந்த அரக்கனை தாக்கின. ஒன்றுக்கு பிறகு ஒன்று தாக்குதல்கள் மோதிய போது வானம் முழுவதும் நிறம் மாறி இதற்கு முன் எப்போதும் காணப்படாத, இனி எப்போதும் காண முடியாத ஒரு காட்சி உருவானது. அப்போது எண்ணற்ற தாக்குதல்கள் அந்த அரக்கனின் உடலில் மோதின. ஒரு கணம் முழு உலகமும் சரிந்து விழப்போவது போல தோன்றியது. உடனே அபாயகரமான சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவின. அதனால் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்த கட்டிடங்கள், காடுகள் மற்றும் மலைகள் கூட தரைமட்டமாக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து முழு மேற்கு பகுதியும் உலுக்கப்பட்டு மேலே உயர்த்தப்பட்டு பின்னர் உருமாற்றம் அடைந்தது. அதே நேரத்தில் சம்பவ இடத்தில் இருந்த மக்களின் நிலையும் மோசமடைந்தது. எண்ணற்ற வீரர்கள் தூக்கி வீசப்பட்டு போர்க்களத்திலிருந்து மறைந்து போனார்கள். இருந்த போதிலும் அங்கிருந்த மக்கள் இதை பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் இது எண்ணிக்கையை பற்றிய விஷயம் அல்ல என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். மேலும் ஜெயசமரன், ஜரீனா மற்றும் மற்ற பலர் ஆயிரக்கணக்கான அடி தூரம் தூக்கி வீசப்பட்டனர்.
அவதார் நிலை வீரர்கள் கூட இரத்த வாந்தி எடுப்பது காணப்பட்டது. இருந்தபோதிலும் யாரும் தங்கள் காயங்களை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக அனைவரும் தங்கள் கூட்டு தாக்குதலின் விளைவை காண முன்னோக்கி பார்த்தனர். அந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அப்பகுதியின் முழு பரிமாணமும் முற்றிலுமாக சிதறி போனது. இதனால் நீண்ட நேரம் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்த மணலில் ஒரு மெல்லிய அசைவு தோன்றியது. அந்த அசைவை உணர்ந்தவுடன் அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் அந்த திசையை நோக்கி திரும்பியது. அப்போது படிப்படியாக அந்த பரிமாணத்தில் இருந்த மங்கலான தோற்றம் மறையத் தொடங்கியது. அதன் பின்னர் அந்த பிரம்மாண்டமான அரக்கன் அவர்களுக்கு முன்னால் மீண்டும் தோன்றினான். அந்த அரக்கன் இன்னும் தனது கால்களில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு பலர் ஆச்சரியத்தில், இது எப்படி சாத்தியம்? இந்த அரக்கன் இன்னும் எப்படி உயிரோட இருக்கா? என்று அலறினர். பிறகு அங்கிருந்த அனைவரும் சாம்ராட்டின் சீடனை வெறித்து பார்த்தனர். அப்போது அவர்களின் முகங்கள் முற்றிலும் வெளிரி போயிருந்தன. அதே நேரத்தில் அனைவரின் முழு சக்தியையும் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மிக சக்தி வாய்ந்த தாக்குதல் சாம்ராட்டின் சீடனுக்கு எதிராக எப்படி இவ்வளவு பயனற்றதாக இருந்திருக்க முடியும் என்ற கேள்வி அவர்களின் மனதில் எழுந்தது. வீராவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் உடனே பதட்டத்துடன், இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அந்த அரக்கனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அவன் கவலையுடன், சாம்ராட்டோட சீடன் நம்ம எல்லாரோட தாக்குதலையும் சமாளிச்சிட்டான். ஆனா அதனால அவனுக்கு எந்த காயமும் ஏற்படலன்னு அர்த்தம் கிடையாது என்றான். ஜெயசமரன் இதை சொல்லி முடிப்பதற்குள் ஒரு முறிவு சத்தம் கேட்டது. உடனே அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அப்போது அந்த மாபெரும் சாம்ராட்டின் சீடனின் உடலில் ஒரு சிறிய முறிவு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அது வெறும் ஆரம்பம்தான். அந்த சிறிய சத்தத்திற்கு பிறகு மேலும் பல முறிவு சத்தங்கள் ஒலித்தன. அதைத் தொடர்ந்து அவை மெதுவாக பரவி அவனது உடலின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை முறித்தன. பிறகு அந்த முறிவுகளிலிருந்து திடீரென எண்ணற்ற ஒளி வீச்சுகள் வெளிப்பட்டன. அதே நேரத்தில் அந்த அரக்கனின் உடலில் அபாயகரமான சக்திகள் குவிவதை அனைவரும் உணரத் தொடங்கினர். ஆனால் அந்த சக்திகள் சாம்ராட்டின் சீடனால் தாங்கக்கூடியவை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இதை பற்றி நினைத்த வீரர்கள் ஆச்சரியத்துடன், அப்ப நம்ம தாக்குதல் பலன் கொடுத்துருச்சா? இந்த போர்ல நாம ஜெயிச்சிட்டோமா என்று கூச்சலிட்டனர். அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அந்த அரக்கனின் உடலில் நிலைத்திருந்தது. ஏனெனில் அது அழிந்துவிட்டால் மனிதர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் ஜெயசமரனின் முகம் கலக்கத்துடன் இருந்தது. அவன் தொடர்ந்து அந்த அரக்கனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த கவலையுடன் அவன் தனக்குள், இந்த சாம்ராட் சீடன் வேணும்னே எங்க தாக்குதல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டானா? தப்பிக்கிறதுக்கு அவன் ஒரு முயற்சி கூட பண்ணலையே, இது எப்படி சாத்தியம் என்று நினைத்துக் கொண்டான். உண்மையில் அந்த அரக்கனின் உடல் அதன் தாக்குதல் சக்திகள் அனைத்தையும் இழந்திருந்தது. இதனால் அரக்க மன்னனால் கூட அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவானது. இருந்தபோதிலும் அரக்க மன்னன் ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட அனுமதித்தான் என்பதை ஜெயசமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் ஆரண்யா ஆச்சரியத்துடன், இவன் நம்ம எல்லாரையும் மொத்தமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா? ஒருவேளை இந்த அரக்கனோட உடம்பு வெடிச்சு செதறிச்சுன்னா அந்த அதிர்வுல இந்த மேற்கு மண்டலமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மள ஒருத்தர் கூட உயிரோட மிஞ்ச மாட்டோம் என்றாள். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை மேலும் ஆழமானது. ஏனெனில் அரக்க மன்னன் உண்மையிலேயே இத்தகைய திட்டத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றால் நிலைமை மிகவும் ஆபத்தானதாக மாறிவிடும் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் பரிமாண மகாஞானி கவலை நிறைந்த குரலில் ஜெயசமரனை பார்த்து, சமரா, நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம சக்தியால ஒரு புது பரிமாணத்தை திறந்தாகணும். ஏன்னா இனி இங்க இருக்கிறவங்க தப்பிச்சு ஓட நேரமே இல்ல. அதனால இந்த அரக்கன் வெடிச்சு செதற போற அந்த பேராபத்தை அப்படியே வேறொரு பரிமாணத்துக்குள்ள திருப்பி விடணும். அதுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி என்றான். ஆனால் அவர்கள் உருவாக போகும் பரிமாணம் குறிப்பிட்ட அளவு சக்திகளை மட்டுமே தாங்க முடியும் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டாலும் இத்தனை பேரின் சக்திகளை அவர்களால் எவ்வாறு தாங்க முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வியும் இருந்தது. அதற்கும் மேலாக சிறிது நேரம் வாங்க முடிந்தாலும் எண்ணற்ற மக்கள் கொல்லப்படுவார்கள் என்பதும் அவர்களுக்கு புரிந்திருந்தது. இருந்தபோதிலும் வேறு வழியில்லாததால் ஜெயசமரன் பெருமூச்சு விட்டபடி பரிமாண மகாஞானியின் யோசனைக்கு ஒப்புக்கொண்டான். அந்த நேரத்தில் ஜரினா முன்னால் நின்று சாம்ராட்டின் சீடனின் பிளவுபட்ட உடலை கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அந்த உடல் துண்டு துண்டாக வெடித்து சிதறும் என்ற எண்ணமே அவளது மனதில் அச்சத்தை உருவாக்கியது. இருந்தபோதிலும் அவள் தனது தைரியத்தை திரட்டிக் கொண்டு கம்பீரமான குரலில், அரக்க மன்னனே, இதுதான் உன்னோட கடைசி திட்டமா? நாங்க மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னையும் உன் கூட்டத்தையும் இந்த உலகத்தை விட்டே நிரந்தரமா அழிப்போன்னு அப்பவே சொன்னல. இனி இந்த உலகத்துல அமைதி திரும்ப போறது உறுதி. நீ இப்போ வெடிச்சு எங்களை எல்லாம் கொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை.
குறைந்தபட்சம் உன்ன மாதிரி அரக்கர்கள் இல்லாத ஒரு உலகமாவது மிஞ்சும். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. நீ இப்ப என்ன பண்ணாலும் சரி, உங்க அழிவை தடுத்து நிறுத்தவே முடியாது என்றாள். ஜரினா இதை பேசிக்கொண்டே அந்த பிரம்மாண்டமான அரக்கனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு ஒரு கணம் அங்கே ஆழமான அமைதி நிலவியது. ஆனால் சில நொடிகள் கழித்து சாம்ராட்டின் சீடன் திடீரென பைத்தியக்காரனைப் போல என்று சிரிக்கத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அந்த அரக்கனின் நெற்றியிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது. பிறகு அந்த ஒளி மெதுவாக விரிந்து அரக்க மன்னனை வெளிப்படுத்தியது. அப்போது அவனது உடலின் பாதி மட்டுமே வெளியே தெரிந்தது. அதோடு அவன் மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்தாலும் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தவழ்ந்தது. அந்த நிலையில் அவன் ஜரினாவையும் அவளது தோழிகளையும் உற்று பார்த்தான். பின்னர் அந்த புன்னகையுடன் அவன், பனிராணியே, இந்த போர்ல நீ ஜெயிச்சிட்டதா உண்மையாவே நினைக்கிறியா? என்று சிரித்தான். அதற்கு ஜரினா உடனே, அரக்க மன்னனே, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? நீ கொஞ்சம் அசைஞ்சா கூட உன்னோட உடம்பு வெடிச்சு சிதறிடும் என்றாள். இதை கேட்ட அரக்க மன்னன் தனது வெறித்தனமான சிரிப்புடனே, நீ சொல்றது சரிதான் பனிராணியே. என்னால இப்ப பெருசா எதுவும் பண்ண முடியாதுதான். அந்த குறியீடுகளின் மூதாதையர் கிழவன் அவனையே பலி கொடுத்து அரக்க உலகத்தை நிரந்தரமா மூடிட்டான். அதனால இருளோட அடிமைகளான நாங்க உங்க அற்பமான இந்த உலகத்துல கைதிகள் மாதிரி மாட்டிக்கிட்டோம். இந்த போர் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போனா கண்டிப்பா மனிதர்களான நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். ஏன்னா இந்த உலகம் உங்களோடது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய மாத்த எங்ககிட்ட இன்னும் ஒரு வழி இருக்கு என்றான். இதை கேட்டதும் ஜரினா, ஜெயசமரன் மற்றும் மற்றவர்களின் முகங்களில் கவலை மேலும் அதிகரித்தது. அதோடு அவர்களின் இதய துடிப்பும் வேகமடைந்தது. அப்போது அரக்க மன்னனின் முகத்தில் ஒரு விசித்திரமான வெறித்தனம் தோன்றியது. பின்னர் அவன், அது என்ன வழின்னா, நம்ம ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த தடைய உடைக்கிறது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எங்க உலகத்துல இருக்கிற அத்தனை அரக்கர்களும் உங்க உலகத்துக்குள்ள புகுந்துருவாங்க. அப்புறம் எங்க மன்னன் உயிர் தழுவாரு. அவரோட உதவியால இருளோட மாமன்னன் எங்க தலைவர் விநாசராஜனும் திரும்ப வருவாரு என்று சிரித்தான். அந்த நேரத்தில் ஜீவ மரண மகாஞானி அமைதியான குரலில், தோல்வியால உன் புத்தி கெட்டு போச்சு அரக்கமன்னா. ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த தடை எங்க குருவோட தியாகத்தால உருவானது. அதனால உன்னை விடு. உன்ன மாதிரி இருக்கிற அடிமைகளோட தலைவனால கூட அந்த தடையை ஒன்னும் பண்ண முடியாது. அதை உடைக்கலாம்னு நீ கனவு கண்டா அது வெறும் கனவாகவே தான் இருக்கும். ஒரு காலமும் அது நிஜமாகாது என்றாள். இதை கேட்ட அரக்க மன்னன் தொடர்ந்து சிரித்துக் கொண்டே அந்த அரக்கனின் வெடிப்புகள் நிரம்பிய உடலை சுட்டி காட்டினான். பின்னர் அவன், நீ சொல்றது 100% உண்மை. என்னால அந்த தடைய உடைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த குறியீடுகளின் மூதாதையரோட சக்தியால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதனாலதான் உங்க சக்தியை எல்லாத்தையும் நான் உறிஞ்சுகிட்டேன். இப்போ உங்க சக்தியையே வச்சு உங்களை அழிக்க போற. இப்போ இந்த மன்னனோட சீடன் கிட்ட அரக்கர்களோட சக்தி மட்டும் இல்ல, உங்களோட முட்டாள்தனத்தால உங்க சக்தியும் எங்க கைக்கு வந்துருச்சு. இந்த சக்தி அந்த தடைய உடைக்க தாராளமா போதும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா என் திட்டம் கண்டிப்பா பலிச்சிருக்காது. அதனால உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள் என்றான். அரக்க மன்னன் பேசி முடித்தவுடன் பலரின் முகங்கள் வெளிரி போயின. அப்போதுதான் அரக்க மன்னன் ஏன் அவர்களின் கூட்டு தாக்குதலிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஏனெனில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க அரக்க மன்னனும் அவனது தோழர்களும் ஆரம்பத்திலிருந்தே தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தனர். அதனால் இரு உலகங்களுக்கும் இடையிலான முத்திரை உடைந்தவுடன் இருளின் அடிமைகளின் உலகம் முழுவதும் இந்த உலகத்திற்குள் நுழையும். அது பண்டைய போரின் சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கும். அதோடு அதை சமாளிக்க முன்னோர்களின் எந்த தடயமும் இந்த உலகில் இருக்காது. மேலும் அடிமைகளின் தலைவனின் எழுச்சியும் உடனே நிகழும். அவனது எழுச்சி விநாசராஜனின் எழுச்சியையும் சாத்தியமாக்கும். அதன் பின்னர் முழு பிரபஞ்சமும் தீய சக்திகளால் சிதைக்கப்படும். இதனால் ஜெயசமரன் மற்றும் பண்டைய மகாஞானிகளின் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. அந்த நேரத்தில் அரக்க மன்னன் வானத்தை நோக்கி பார்த்து, இதோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு காட்சியை நாம பார்க்க போறோம் என்றான்.
இதைச் சொன்னவுடன் அந்த அரக்கனின் உடல் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது அது இன்னும் சில கணங்களில் வெடிக்கப் போவதை அனைவரும் உணர்ந்தனர். அந்த சமயத்தில் ஜரீனா தனது கைகளை இறுக்கிக் கொண்டாள். பிறகு அடுத்த கணமே அவளது முழு உடலும் பனியாக மாறி முன்னோக்கி பாய்ந்தது. அதோடு அவளது கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்தன. அதைத் தொடர்ந்து அவளது உடலிலிருந்து இரத்த புகை வெளிவரத் தொடங்கியது. அந்த இரத்த புகையுடன் பனி சக்திகள் கலந்து உடனடியாக அந்த அரக்கனை சூழ்ந்தன. அப்போது அவள் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி மாபெரும் பனி தாக்குதல் என்று கத்தினாள். அவள் தனது வார்த்தைகளை முடித்த அடுத்த கணமே அந்த பனி சக்திகள் மிகுந்த வலிமையுடன் பரவின. பிறகு சில நொடிகளில் அந்த அரக்கன் ஒரு பிரம்மாண்டமான பனிச்சிறைக்குள் சிறை வைக்கப்பட்டான். அந்த சிறைக்குள் எண்ணற்ற பண்டைய குறியீடுகள் ஒளிர்ந்தன. இது ஜரீனா தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி இருந்தாள் என்பதை தெளிவுபடுத்தியது. ஏனெனில் சிறையிலிருந்து வெடிப்பு வெளியேறி மேற்கு பகுதியை அழித்தாலும் குறைந்தபட்சம் இரு உலகங்களுக்கும் இடையேயான முத்திரையாவது காப்பாற்றப்படும் என்று அவள் நம்பினாள். இதை கண்ட அரக்க மன்னன் சிரித்துக் கொண்டே, பனிராணியே, நீ ரொம்ப அப்பாவியா இருக்கியே. நீ இன்னமுமா இந்த பேரழிவை தடுக்க முடியும்னு நினைக்கிற? அது நடக்காத காரியம். இனி யாராலையும் இந்த அழிவை தடுத்து நிறுத்த முடியாது என்றான். அத்தியாயம் 2108. அரக்க மன்னன் அந்த அரக்கனை அழிக்க தயாராக இருந்தான். ஆனால் ஜரீனா அவனை தடுக்க முயன்றாள். இருந்தபோதிலும் அரக்க மன்னனின் முகத்தில் இருந்த புன்னகை எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்தது. அடுத்த கணமே பனிச்சிறை மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. பின்னர் அந்த மாபெரும் அரக்கன் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை வெளிப்படுத்தினான். அதன் தாக்குதலால் பனிச்சிறை உடைந்து நொறுங்கியது. அதைத் தொடர்ந்து பெரும் அளவிலான பனி எண்ணற்ற துண்டுகளாக சிதறி வானம் முழுவதும் பரவியது. அந்த தருணத்தில் ஜரீனாவின் பலவீனம் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அதோடு அவள் இரத்தத்தை கக்கியபடி பின்னால் விழுந்தாள். அவள் தடுமாறத் தொடங்கிய போது அவள் முகம் மட்டுமல்ல, அவள் உடல் முழுவதும் அவளது சோர்வையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்தியது. அதன் பின்னர் அரக்க மன்னன் தனது கை முத்திரையை மாற்றினான். அதனால் அந்த அரக்கனின் உடலிலிருந்து பெரும் அழிவு சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. அந்த சக்தியின் அலை அனைவராலும் தெளிவாக உணரப்பட்டது. இறுதியாக அனைவரின் திகிலடைந்த பார்வைக்கு முன்பாக அனைத்து மனிதர்களின் சக்திகளையும் மட்டுமல்லாமல் அனைத்து அரக்கர்களின் சக்திகளையும் தன்னுள் கொண்டிருந்த அந்த மாபெரும் அரக்கன் உலகையே உலுக்கும் ஒரு பயங்கரமான வெடிப்பில் அழிக்கப்பட்டான். அந்த காட்சி பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போல இருந்தது. அவற்றின் ஒளி முழு மேற்கு பகுதியையும் சூழ்ந்தது. அந்த பகுதி மட்டுமல்லாமல் அதன் பிரகாசம் மற்ற 3 பகுதிகளின் எல்லைகளிலிருந்தும் தெளிவாக காணப்பட்டது. அந்த ஒளியின் பிரகாசம் மிக அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் மங்கியது. அப்போது யாராலும் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. ஆனால் சில நொடிகள் கழித்து அந்த ஒளி மெதுவாக திரண்டு ஒன்றாக மாறத் தொடங்கி அது வேகமாக வானத்தை நோக்கி நகர்ந்தது. பின்னர் அது மேகங்களை கடந்து இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவது போல தோன்றியது. அப்போது அரக்க மன்னனின் கொடிய சிரிப்பு அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்து, ஓ ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த குறியீடுகளின் மூதாதையர் கிழவன் போட்ட முத்திரைய உடைச்சுக்கிட்டு எங்க தலைவர் இப்ப வெளியே வந்தாச்சு. இந்த ஒளி நம்ம 2 உலகத்துக்கு நடுவுல இருக்கிற முத்திரைய உடைச்ச அடுத்த நிமிஷமே எங்க தலைவர் இந்த உலகத்துக்குள்ள வந்து எல்லா மனிதர்களையும் அழிச்சு எங்க இருளோட மாமன்னன் விநாசராஜனையும் எழுப்புவாரு. அதுக்கப்புறம் உங்க மொத்த உலகமும் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு சாம்பலாயிடும். கடைசியில இந்த மொத்த பிரபஞ்சத்தையே அரக்கர்களான நாங்க மட்டும்தான் ஆளுவோம் என்றான். இதை கேட்ட அனைவரும் அந்த அபாயகரமான ஒளி வேகமாக மேலே எழுவதை பார்த்தனர். அதே நேரத்தில் அரக்க மன்னனின் மூர்க்கமான சிரிப்பு வானம் முழுவதும் எதிரொலித்தது. அப்போது அங்கிருந்த மக்களின் முகங்களில் வருத்தமும் உதவியற்ற நிலையும் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அடிமைகளின் தலைவன் உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு திரும்பப் போகிறான் என்றால் எந்த வீரனாலும் அவனை எதிர்கொள்ள முடியாது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது. கடந்த முறை அவனை தடுக்க குறைந்தபட்சம் குறியீடுகளின் மூதாதையர் உயிருடன் இருந்தார். ஆனால் இம்முறை அவர் கூட இல்லை. அப்படி இருக்க அக்னி சரிதர்கள் அடிமைகளின் தலைவன் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஒளி இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற வேண்டும் என்பதற்காக அரக்க மன்னன் தனது உயிரையே தியாகம் செய்தார். இந்த செயல் அரக்கர்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தியது. அதோடு இறப்பதற்கு முன்பும் அவனது சிரிப்பு அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அப்போது அந்த சிரிப்பு மக்களின் முகங்களின் நிறத்தையே மாற்றிவிட்டது. பண்டைய காலத்தில்
அடிமைகளின் தலைவனுக்கு எதிரான போரில் வெற்றி பெற இந்த உலகம் மிகப்பெரிய விலையை கொடுத்திருந்தது. மேலும் விநாசராஜன் முந்தைய முறை மாவீரர்களால் காயப்படுத்தப்பட்டிருந்தார். இப்போது அடிமைகளின் தலைவனின் உயிர் தெழுதல் பிரபஞ்சத்தின் மிகவும் ஆபத்தான அரக்கனும் இருளின் மாமன்னனுமான விநாசராஜன் விழித்தெழப் போகிறான் என்பதற்கான அறிகுறியாக இருந்தது. அதே நேரத்தில் மேகங்களுக்கு அப்பால் அந்த ஒளி எங்கு செல்கிறது என்பதை யாராலும் பார்க்க முடியவில்லை. இருந்தபோதிலும் அடிமைகளின் தலைவன் உண்மையிலேயே இந்த உலகிற்கு வந்தால் அவனை தோற்கடிக்க எந்த வழியும் இருக்காது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இதன் பொருள் முழு உலகமும் அழிவின் விளிம்பில் இருந்தது. அதோடு மனிதகுலம் தோல்வியின் நிழலில் மூழ்கி இருந்தது. பின்னர் பண்டைய மகாஞானிகள் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து, அடிமைகளின் தலைவன் முத்திரையை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டானா? ஆனா இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள். அப்போது அவர்களின் கண்களில் கவலையுடன் கூடிய விசித்திரமான பயமும் பதட்டமும் தெரிந்தது. கருங்கோன் சேனை குழுவில் இருந்த மன்னர்களை எதிர்த்து போரிடுவது சாத்தியமே என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் இப்போது குறியீடுகளின் மூதாதையராலும் தோற்கடிக்க முடியாத அடிமைகளின் தலைவனுக்கு எதிராக போரிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் யாருக்கும் வெற்றியின் மீது சிறிதளவும் நம்பிக்கை இல்லை. இதற்கிடையில் ஜெயசமரன் அனைவரின் முகங்களிலும் தெரிந்த துயரத்தையும் விரக்தியையும் கவனித்தான். பிறகு அவனும் தனது கைகளை இறுக்கிக் கொண்டான். அதோடு அரக்கர்கள் தங்களை மிஞ்சி இருந்ததால் அவன் கோபத்தில் பற்களை கடித்தான். மனிதகுலத்தின் மீதிருந்த அச்சுறுத்தல் நீங்கிவிடும் என்று அவன் எப்போதும் நம்பி வந்தான். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. அரக்கர்கள் அவனுடன் நேரடியாக போரிட விரும்பவில்லை. மாறாக 2 உலகங்களுக்கும் இடையிலான முத்திரையை உடைக்க மனிதர்களின் ஒருங்கிணைந்த சக்திகளை பயன்படுத்தி தங்களை தாங்களே பலியிடும் திட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். அதனால் தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது அரக்கர்கள் தங்கள் இலக்கை அடைவதில் வெற்றி பெற்று விட்டதாகவே தோன்றியது. ஏனெனில் முழு உலகத்திலும் அடிமைகளின் தலைவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருவரும் இல்லை. அப்போது எல்லோரும் நம்பிக்கையற்று உதவியற்று உணர்ந்த அந்த நேரத்தில் திடீரென ஜரினா, எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த அரக்கர்கள் அவங்க சக்தியோட நம்ம சக்தியையும் சேர்த்து பயன்படுத்தினாலும் சரி, இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற முத்திரையை யாராலும் உடைக்க முடியாது. ஏன்னா அதை உருவாக்குனது நம்ம குரு. அப்படி இருக்கும்போது அந்த அரக்கர்களோட முயற்சி பலிக்கும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க என்று கேட்டாள். இதை சொன்னவுடனே ஜரீனா தனது கை முத்திரையை மெதுவாக மாற்றினாள். அதே நேரத்தில் அவளது பனி சக்திகள் வெளிப்பட்டு வானத்தின் நடுவில் ஒரு மாபெரும் கண்ணாடியாக உருமாறின. அப்போது அந்த கண்ணாடி அளவில்லாத தெளிவுடன் இருந்தது. ஏனெனில் அதன் மறுபுறத்தில் பிரபஞ்சமே விரிந்தது போல தோன்றியது. அதே நேரத்தில் சந்திரனும் சூரியனும் அங்கே மெதுவாக நகர்வதும் தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்கள் அமைதியாக கடந்த பின் அந்த கண்ணாடியின் மீது ஒரு விசித்திரமான இருள் மெதுவாக இறங்கத் தொடங்கியது. அந்த இருளின் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான பண்டைய வலையின் ஒளி மட்டும் பிரகாசித்தது. அந்த வலையின் சக்தி அதை பார்த்தவர்களின் முதுகெலும்பில் நடுக்கம் ஏற்படுத்தியது. அதோடு அந்த வலைக்குள் எண்ணற்ற ஒளிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் அதன் கீழ்ப்பகுதியில் ஒரு பெரிய விரிசல் தெளிவாக தெரிந்தது. அந்த விரிசலின் மறுபுறத்தில் அரக்கர்களின் உலகம் இருந்தது. ஆனால் அந்த விரிசல் சக்தி வாய்ந்த வலையால் மூடப்பட்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் மூச்சை நிறுத்தியபடி உற்று பார்த்தனர். பின்னர் அவர்கள் தங்களுக்குள், இந்த வலைதானா அது? குறியீடுகளின் மூதாதையர் தன் உயிரையே கொடுத்து உருவாக்கின முத்திரை என்று கேட்டுக்கொண்டனர். அதே நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வேகமாக நகர்ந்து வருவது தெரிந்தது. அந்த ஒளி சில கணங்களுக்கு முன்பு விண்வெளியை நோக்கிச் சென்ற அதே ஒளியைப் போலவே இருந்தது. பிறகு அடுத்த கணமே அந்த ஒளி சக்தி வாய்ந்த அதிர்வுடன் அந்த வலையின் மீது மோதியது. அப்போது அவர்கள் அனைவரும் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் அந்த மோதலின் அதிர்வை அனைவரும் உணர்ந்தனர். அதோடு அக்னி சரிதாவும் சில கணங்கள் நடுங்கியது போல தோன்றியது. மேலும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அந்த சக்தி வாய்ந்த வலையின் மீது நிலைத்தது. அப்போது அவர்கள் இதயம் தொண்டைக்குள் வந்தது போல உணர்ந்தனர். ஏனெனில் குறியீடுகளின் மூதாதையரால் விடப்பட்ட அந்த வலைதான் மனிதகுலத்தின் கடைசி நம்பிக்கையாக இருந்தது. அது உடைந்து விட்டால் பிளவு உருவாகி அரக்கர்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி மனித உயிர்களை அழித்து விடுவார்கள். அந்த அபாயகரமான மோதலுக்கு பிறகு வலையிலிருந்து ஒரு மாபெரும் சக்தி அலை வெளிப்பட்டது. அதே நேரத்தில் அந்த வலை கண்கூசும் ஒளியுடன் பிரகாசிக்க தொடங்கியது. அதோடு அந்த ஒளி மிகவும் விசித்திரமாகவும் தோன்றியது. பின்னர் அது மெதுவாக ஒரு பண்டைய முதியவரின் உருவமாக மாறியது. அந்த முதியவர் மிகவும் உயரமாக இருந்தார். அப்போது அவர் தனது கையை மெதுவாக அசைத்தார். அந்த அசைவிலேயே அபாயகரமான சக்தி அலை மறைந்து போனது. அந்த காட்சியை பார்த்த ஜீவ மரண மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் ஒரே நேரத்தில் குருநாதா என்றார்கள். அப்போது அங்கு வந்த சக்தி வாய்ந்த தாக்குதல்களை அந்த பிரகாசிக்கும் முதியவர் அமைதியாக தடுத்து கொண்டே இருந்தார்.
அந்த மோதல் சமமாக நடைபெற்றது. யாரும் மேலோங்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரின் உடலும் வியர்வையில் நனைந்தது. மறுபுறம் ஜெயசமரனும் கண் சிமிட்டாமல் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் பண்டைய பரிமாண குறியீட்டை கட்டுப்படுத்த முயன்றபோது அந்த இடத்தை உணர்ந்திருந்ததை அவன் நினைவுபடுத்தி கொண்டான். அதனால் அந்த முத்திரையின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதைத் தொடர்ந்து சிறிது நேரம் கடந்த பின்னர் அழிவின் சக்தியை கொண்டிருந்த அந்த ஒளி மெதுவாக பலவீனமடைய தொடங்கியது. விடாமல் ஏற்பட்ட தாக்குதல்களால் அதன் சக்தியின் பெரும்பகுதியை அது இழந்துவிட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் என்ன நடந்தாலும் அரக்க மன்னனால் குறியீடுகளின் மூதாதையரை சவால் செய்ய முடியாது என்பது அனைவருக்கும் புரிந்தது. இருந்தபோதிலும் வெடிப்புச் சத்தங்கள் தொடர்ந்தபோது ஜெயசமரனும் மற்றவர்களும் கவலையுடன் அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒளி வீசும் முதியவரை பார்த்த ஜெயசமரன் திடீரென்று தனது இதயத்தில் விசித்திரமான உணர்வை உணர்ந்தான். பின்னர் அவன் மெதுவாக, எனக்கு ஏன் இப்படி ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுது என்று கேட்டான். இதை கேட்ட அடுத்த நொடி அவன் தனது கைகளை இறுக்கிக் கொண்டபடி முகத்தில் பீதியுடன் நின்ற ஜரீனாவை அண்ணாந்து பார்த்தான். ஜெயசமரன் கவலையில் இருந்த அதே வேளையில் இரு உலகங்களுக்கு இடையிலான பிளவை மூடியிருக்கும் முத்திரை திடீரென கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அதோடு முத்திரைக்கு பின்னால் மிகவும் ஆபத்தான மற்றும் மூர்க்கமான ஒரு அரக்கன் தோன்றினான். பிறகு நடுக்கம் தீவிரமடைந்த அடுத்த கணமே முத்திரைக்கு பின்னால் இருந்து கருப்பு ஒளி ஒன்று பாய்ந்து வந்து குறியீடுகளின் மூதாதையரின் நெற்றியை நேராக துளைத்தது. அந்த தருணத்தில் சுற்றியிருந்த சத்தங்கள் அனைத்தும் திடீரென அமைதியாக மாறின. அதே நேரத்தில் அந்த ஒளி குறியீடுகளின் மூதாதையரை பின்னால் தள்ளியது. இந்த திடீர் தாக்குதலை கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர். ஏனெனில் அந்த தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்றும் அந்த மூர்க்கமான அரக்கன் எப்படி பிளவின் இந்த பக்கத்தை அடைந்தான் என்றும் யாருக்கும் புரியவில்லை. அப்போது ஜரீனா பற்களை கடித்தபடி, அந்த பிளவை தாண்டி வந்த அந்த அரக்கன் வேற யாரும் இல்ல, அவன்தான் இந்த அடிமைகளுக்கெல்லாம் தலைவன் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அனைத்து மகாஞானிகளின் முகங்களும் நிறம் மாறின. ஏனெனில் முந்தைய தாக்குதலில் மிகவும் பரிச்சயமான சக்தியை அவர்களும் உணர்ந்திருந்தனர். அந்த சக்தி அடிமைகளின் தலைவனுக்கே உரியது என்பது தெளிவானது. ஜெயசமரனும் அந்த காட்சியை கண்டு வியப்பில் உறைந்து போனான். அரக்க மன்னன் திட்டமிட்ட தாக்குதலை சாதகமாக பயன்படுத்தி அடிமைகளின் தலைவன் ரகசியமாக முத்திரையை தாக்கியிருப்பதை அவன் புரிந்து கொண்டான். அதோடு இருபுறத்திலிருந்தும் தாக்குவதன் மூலம் அவர்கள் முத்திரையை அழித்து பிளவை மீண்டும் திறக்க முயன்றனர். உண்மையில் அக்னி சரிதத்தில் இருந்த மிக சக்தி வாய்ந்த மனிதர்களின் சக்திகளையும் ஒன்றிணைத்தாலும் அந்த முத்திரையை உடைக்க அது போதுமானதாக இருக்காது என்பதை அடிமைகளின் தலைவன் ஆரம்பத்திலேயே அறிந்திருந்தான். அதனால் அவன் தனது சக்தியையும் இணைத்து தாக்க முடிவு செய்திருந்தான். இதை குறித்து நினைத்தபோது ஜெயசமரனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் மெதுவாக, ஆனா இந்த தாக்குதல் இப்பதான் நடக்க போகுதுன்னு அந்த அடிமைகளின் தலைவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை அரக்கனோட உடம்புல இருக்கிற அந்த தலைவனோட கை மூலமா அவனுக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்குமோ? அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அவன் சிறைபிடிக்கப்பட்டப்பவே என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதுக்காக தான் அவன் தன்னோட கையையே வெட்டிக்கிட்டானா? அட கடவுளே என்றான். அடிமைகளின் தலைவன் எவ்வளவு தந்திரமாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான் என்பதை நினைத்தபோது ஜெயசமரன் திகிலடைந்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு நாள் தனது விடுதலைக்கான வாய்ப்பு வரும் என்பதை அவன் முன்கூட்டியே கணித்திருந்தான். அந்த உண்மை மனதில் பதிந்தபோது சுற்றியிருந்த எண்ணற்ற வீரர்களும் அந்த அரக்கனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் விசித்திரமான அச்சம் பதிந்திருந்தது. அதே நேரத்தில் அந்த பிளவை காத்து கொண்டிருந்த ஒளிரும் முதியவர் மெதுவாக மறைந்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. இருதரப்பிலிருந்தும் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் அவரை நிலைகுலையச் செய்திருந்தன. அந்த காட்சி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியது. ஏனெனில் அந்த ஒளிரும் முதியவரின் மறைவு மனிதகுலத்தின் கடைசி நம்பிக்கை மறைவதை குறித்தது. அதோடு அவர் மறைந்துவிட்டால் உலகம் முழுவதும் இருளின் அடிமைகள் பரவி ஒவ்வொரு மனித உயிரையும் அழித்து விடுவார்கள் என்ற பயம் அனைவரின் உள்ளத்தையும் நிரப்பியது. அதைத் தொடர்ந்து விரக்தி, வலி, கையறு நிலை ஆகிய உணர்வுகளால் நிரம்பிய மக்களின் துயரக் குரல்கள் ஜெயசமரனின் காதுகளில் விழுந்தன. அப்போது உலகின் முடிவு நாள் அவர்களின் கண்முன்னே உதித்தது போல தோன்றியது. இதற்கிடையில் ஜரீனா தனது கைகளை இறுக்கமாக பிடித்தபடி அந்த ஒளிரும் முதியவர் மறைந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த முதியவரின் உருவம் முழுமையாக மறையவிருந்த தருணத்தில் திடீரென அவரது கண்களில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி தோன்றியது. அத்தியாயம் 2109. அதே நேரத்தில் கண்ணாடியை நோக்கி பார்த்தபடி எல்லா மனிதர்களிடமும் பேசுவது போல அவர் தனது பார்வையை திருப்பினார். அப்போது மெதுவான புன்னகை அவரது முகத்தில் தோன்றியது. பின்னர் அவர், குழந்தைகளே, நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்றார்.
அந்த குரலை கேட்டதும் கண்ணாடியின் மறுபுறத்தில் இருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனெனில் அவர் தங்களிடம் எப்படி பேச முடிந்தது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதற்கு பிறகு அவர் மீண்டும் பேசத் தொடங்கி, என்னோட அருமை சீடர்களே, அந்த அடிமைகளின் மன்னன் ஏதோ ஒரு மறைமுகமான சூழ்ச்சியை பண்ணி இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியாது என்கிட்டயும் ஒரு ரகசிய நுட்பம் இருக்குதுன்னு. அந்த திட்டமே நீங்க தான். ஆமா, நீங்க தான் என்னோட ஆகச் சிறந்த துருப்புச் சீட்டு. இந்த உலகத்தோட மிகப்பெரிய போர்ல நீங்க கண்டிப்பா இந்த உலகத்தை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. குழந்தைகளா, நாம எதை மனசார நேசிச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான சக்தியே வெளியே வரும். அப்படி ஒரு சூழல் வரும்போது நமக்கு முன்னாடி ஒரு மலையே வந்து நின்னாலும் சரி, அதை முட்டி மோதி ஜெயிக்கிற துணிச்சலும் பலமும் தானாகவே வந்துடும். இத நான் என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கேன். இப்போ அதை நீங்க உணர போறீங்க. இந்த உலகத்தை தாங்குற இவ்வளவு பெரிய பாரத்தை உங்க சின்ன தோள்ல நான் வச்சுட்டு தான் நீங்க நினைச்சா இந்த குருவை மன்னிச்சிடுங்க என்றார். அந்த வார்த்தைகளுடன் அவர் தொடர்ந்து புன்னகைத்தார். பிறகு அடுத்த கணமே அவர் மீண்டும் தாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து இறுதியாக அவரது உருவம் முழுமையாக மறைந்து போனது. இப்போது அவர் உருவாக்கிய வலை மட்டுமே எஞ்சியிருந்தது. அது இரு உலகங்களுக்கும் இடையிலான இடைவெளியை இன்னும் மூடி வைத்திருந்தது. அந்த முதியவர் மறைவதை பார்த்த ஜரீனாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் அடுத்த கணமே அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் அவள், குருவே, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க என்ன பண்ணணும்னு உங்களோட இந்த சீடர்களுக்கு நல்லாவே தெரியும் என்றாள். அந்த நேரத்தில் பாலைவனத்தில் பலத்த காற்று வீசியது. அந்த காற்று எண்ணற்ற மக்களின் முகங்களில் இருந்த பீதியையும் பதட்டத்தையும் வெளிப்படுத்தியது. குறியீடுகளின் மூதாதையரின் கடைசி எச்சமும் மறைந்து விட்டதால் மக்களின் கவலை மேலும் அதிகரித்தது. முதியவர் மறைந்த பிறகு அந்த வலை கணிசமாக பலவீனம் அடைந்திருந்தது. அதை கண்ணாடியின் வழியே அனைவரும் தெளிவாக காண முடிந்தது. இத்தகைய நிலையில் அந்த வலையால் அடிமைகளின் தலைவனை நீண்ட நேரம் தடுக்க முடியாது என்பதும் அனைவருக்கும் புரிந்தது. அதோடு அந்த வலை உடைந்தால் அனைத்து அரக்கர்களும் இந்த உலகிற்கு திரும்பி வந்து பேரழிவை ஏற்படுத்துவார்கள் என்ற உண்மை மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்த மகாஞானிகள் பெருமூச்சு விட்டனர். பின்னர் அவர்கள் தங்கள் பார்வையை ஜரீனாவின் பக்கம் திருப்பினர். அதை கவனித்த மற்ற மனிதர்களும் தங்கள் பார்வையை அவள் பக்கம் திருப்பினர். குறியீடுகளின் மூதாதையரின் வார்த்தைகளின்படி அவரது சீடர்களால் தான் இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்பது அனைவருக்கும் நினைவுக்கு வந்தது. அந்த சீடர்களில் பணிராணியான ஜரீனாவே மிகவும் திறமையானவள் என்பதும் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஜரீனாவை நோக்கி எண்ணற்ற பார்வைகள் திரண்டதை ஜெயசமரன் கவனித்தான். அந்த பார்வைகளில் இருந்த கடைசி நம்பிக்கையின் ஒளிக்கீற்றையும் அவன் தெளிவாக உணர்ந்தான். ஆனால் அதே நேரத்தில் ஜரீனா மற்றவர்களை பொருட்படுத்தாமல் மெதுவாக ஜெயசமரனை நோக்கி பார்த்தாள். அவளது பார்வை அவன் பக்கம் திரும்பியதை கவனித்த மற்றவர்களும் உடனே தங்கள் பார்வையை ஜெயசமரன் மீது திருப்பினர். அந்த தருணத்தில் ஜரீனாவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதைத் தொடர்ந்து பாலைவனத்தில் நீண்ட அமைதி நிலவியது. அந்த அமைதி மேலும் கனத்த போது சில கணங்களுக்கு பிறகு ஜெயசமரன் மெதுவாக புன்னகைக்க தொடங்கினார். அவனது புன்னகையை பார்த்த ஜரீனா கம்பீரமான குரலில், இப்போ அந்த அடிமைகளின் தலைவன் முத்திரையை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம குருநாதர் 2 உலகத்துக்கு நடுவுல போட்டிருக்கிற அந்த முத்திரையையும் உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த அரக்கனால நம்ம அக்னி சரிதாவையும் பார்க்க முடியுது. ஆனா குருநாதரோட அந்த பலமான தடையை உடைக்கணும்னா அவனுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். ஏன்னா இப்பதான் அவன் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கான். அது போக அந்த அரக்க மன்னன் அவன் சேர்த்து வச்சிருந்த எல்லா சக்தியையும் இப்ப இழந்துட்டான். உண்மையை சொன்னா நம்ம கூட்டுப்படை இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதுக்கும் உதவாது. சரியா 1 வருஷத்துல இந்த உலகமே அழிய போற அந்த நாள் வரும். அதை தடுக்க நமக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, இன்னொரு குறியீடுகளின் மூதாதையரை உருவாக்குறது தான். அதாவது நம்ம அக்னி சரிதாவோட அடுத்த மாவீரனை நாம தயார் பண்ணணும் என்றாள். ஜரீனா இதை சொன்னதும் எண்ணற்ற வீரர்கள் அமைதியானார்கள். ஏனெனில் இன்னொரு குறியீடுகளின் மூதாதையரை உருவாக்கினால் மட்டுமே அக்னி சரிதத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்பது அனைவருக்கும் புரிந்தது. ஆனால் அக்னி சரிதாவிற்காக இன்னொரு மாவீரனை உருவாக்குவது எளிதான விஷயம் அல்ல என்பது அவர்களை மேலும் பதட்டமடைய செய்தது. உடனே ஜெயசமரன் ஜரீனாவை உற்று பார்த்தான். அப்போது அவனது இதயம் மேலும் அமைதி இழந்து தவித்தது. அந்த நேரத்தில் ஜரீனா தனது கைகளை இறுக்கமாக பிடித்தபடி, இப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இயற்கை சக்திகளையும் எழுப்ப போறேன். அது கூடவே பண்டைய மகாஞானிகளோட சக்தி, அந்த 8 பண்டைய குறியீடுகளோட வலிமை,
அப்புறம் அந்த பட்டியல்ல இருக்கிற 9 சக்தி வாய்ந்த புதையல்களோட சக்தி. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்னா திரட்ட போறேன். இந்த மாபெரும் சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உருவம் எடுத்தா எப்படி இருக்கும்? அதை நீங்க இப்போ பார்க்க போறீங்க. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் தன்னோட 2வது குறியீடுகளின் மூதாதையரை இப்போ அடைய போகுது. நம்ம அக்னி சரிதாவோட அடுத்த மாவீரன் இதோ உதயமாகிறான் என்றாள். அவள் இதைச் சொன்னவுடன் அங்கே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. பலரின் கண்களில் பெரும் ஆச்சரியம் தெரிந்தது. பிறகு சில கணங்களில் அந்த ஆச்சரியம் மகிழ்ச்சியாக மாறியது. அதோடு ஜரினா இந்த சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த உலகின் 2வது குறியீடுகளின் மூதாதையராகவும் அடுத்த மாவீரனாகவும் மாறப்போகிறாள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அந்த நிலையை அடைய அவள் முதலில் அவதாரத்திலிருந்து அத்வைத நிலைக்கு உயர வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இதற்கிடையில் ஜீவமரண மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் ஜரினாவின் அறிவிப்பை கேட்டு திகைத்து போனார்கள். அத்தகைய சக்திகளை பயன்படுத்தி ஜரினா அத்வைதமாக மாற முயற்சிக்கிறாள் என்பதை அவர்களும் புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஜரினாவை நோக்கி கலக்கமான குரலில், ஜரீனா, நீ அத்வைத நிலை அடைய முயற்சி பண்றியா? ஆனா இதுல நீ ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை நீ தோத்துட்டா உனக்கு என்ன ஆகும் என்று கேட்டான். அப்போது ஜெயசமரனின் முகத்தில் துயரமும் கோபமும் கலந்திருந்தது. அதை கவனித்த ஜரினா தெளிவாக, சமரா, 10ல் 3 தடவை இந்த முயற்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி நான் தோத்துட்டா என்னோட இந்த அவதாரமே அழிஞ்சிடும். நானே இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா மறைஞ்சு போயிட வேண்டியதுதான் என்றாள். அவள் இதைச் சொன்னவுடன் சில நொடிகளுக்கு முன் பரவியிருந்த மகிழ்ச்சி திடீரென உறைந்து போனது. அதோடு அனைவரின் முகங்களிலும் இருந்த சந்தோஷம் மறைந்து பதட்டம் மீண்டும் தோன்றியது. 10ல் 3 முறை மட்டுமே வெற்றி என்றால் 7 முறை தோல்வி ஏற்படும் என்பதே உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தபோது எண்ணற்ற மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்வைதமாக மாறுவது எவ்வளவு கடினம் என்பது இப்போது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவானது. பனிராணியை போன்ற சக்தி வாய்ந்த வீராங்கனையால் கூட 10ல் 3 முறை மட்டுமே வெற்றி பெற முடியும். ஒருவேளை அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் தோல்வியுற்றால் அதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் சிறிது நேரம் ஜரீனாவை உற்று பார்த்தான். இது போன்ற ஒன்று உண்மையாக இருக்கலாம் என்று அவன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். இருந்தபோதிலும் ஏதோ ஒன்று சரியில்லை என்ற உணர்வு அவனை விட்டுவிடவில்லை. சில நொடிகள் தயங்கிய பிறகு அவன், அப்படி ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா அப்புறம் என்ன நடக்கும் என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் ஜரீனாவின் கண்களில் ஒரு கணம் சிறிய தயக்கம் தோன்றியது. ஆனால் அவள் அதை உடனே கட்டுப்படுத்தி கொண்டாள். பின்னர் அமைதியான குரலில், நான் அத்வைத நிலை அடையிறதுல ஜெயிச்சிட்டேன்னா இந்த உலகத்தோட 2வது மூதாதையரா நான் ஆயிடுவேன்னு அர்த்தம். இதை தவிர வேற என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற என்று கேட்டாள். ஆனால் ஜெயசமரன் அவளது கண்களில் தோன்றிய அந்த சிறிய தயக்கத்தை கவனித்திருந்தான். அதனால் அவள் சொன்ன வார்த்தைகளை புறக்கணித்து மகாஞானிகளை நோக்கி திரும்பினான். பின்னர் அமைதியான ஆனால் தீவிரமான குரலில், ஜீவமரண மகாஞானி, இது மட்டும்தான் உண்மையா? இல்ல இதுக்கு மேல ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அப்போது ஜெயசமரன் ஜீவமரண மகாஞானி மற்றும் பிற மகாஞானிகளின் முகங்களை நோக்கி பார்த்தபோது அவர்களது முகங்களில் ஒரு சிறிய தயக்கம் தெரிந்தது. அந்த அமைதியான பதட்டத்தை உணர்ந்த சில நொடிகளுக்கு பிறகு ஜீவமரண மகாஞானி பெருமூச்சு விட்டாள். பின்னர் அமைதியான ஆனால் கனத்த குரலில், பனிராணி, இந்த நிலைமையில சமரன் கிட்ட இருந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சமரா, ஒருவேளை அவ முயற்சி தோத்து போய் அத்வைத நிலையை அடைய முடியாம போனா அவளோட அடையாளமே அழிஞ்சிடும். ஆனா அவ அத்வைத நிலையை அடையிறதுல ஜெயிச்சிட்டா அவகிட்ட இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் முழுசா மறத்து போயிடும். எந்த உறவு முறையும் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. தன்னோட உணர்ச்சிகளை இழக்கிறத பத்தி என் தங்கச்சிக்கு எந்த பயமும் இல்லைங்கிறதுனாலதான் அவ தான் அடுத்த மூதாதையர் ஆகிறதுக்கு தகுதியானவனி எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இந்த வாழ்க்கையில சூழ்நிலை இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் கடும் கோபத்தால் நிரம்பியது. அவன் உடனே தனது கைகளை இறுக பற்றி கொண்டான். ஏனெனில் ஜரீனா அத்வைதம் அடைவதில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இரண்டிலும் அவர்களது உறவு தவிர்க்க முடியாமல் மோசமாகவே முடியும் என்பதை ஜீவமரண மகாஞானியின் வார்த்தைகளிலிருந்து அவன் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தான். ஜெயசமரனின் கண்களில் கோபத்தீ எரிவதை பார்த்த ஜரீனாவும் அவனை நேராக முறைத்து பார்த்தாள். அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவன், இதை நீ மட்டும்தான் முயற்சி பண்ண முடியுமா? வேற யாராலையும் முடியாதா என்று கேட்டான். இதை கேட்ட ஜரீனா சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். பின்னர் அமைதியாக, என்ன தவிர வேற யாராவது இங்க அத்வைத நிலையை அடைய முடியும்னு நீ நினைக்கிறியா? இது என்னோட கர்வம் இல்ல. உண்மை என்னன்னா, எனக்கே ஜெயிக்கிறதுக்கு 10ல் 3 பங்கு தான் வாய்ப்பு இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு அது 2 பங்கா தான் இருக்கும். அப்படி பண்றது
இந்த உலகத்தை காப்பாத்த உதவாது இல்லையா சமரா? என்று கேட்டாள். அதே சமயம் ஜெயசமரன் உறுதியான குரலில், நான் வேணும்னா முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல என்றான். உண்மையில் பணிராணியை தவிர ஜெயசமரன் மட்டுமே திரிலோக தாந்திரிகராக இருந்தான். சக்திகளை பொறுத்தவரை அவனது சக்திகள் ஜரீனாவின் சக்திகளை விட பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் மற்ற பண்டைய மகாஞானிகளை விட அத்வைத நிலையை அடைவதில் ஜெயசமரன் அதிக திறன் கொண்டவனாக இருந்தான். இதை கேட்டதும் ஜரீனா கோபமாக, நீயா? அது கண்டிப்பா முடியாது. இங்க பாரு சமரா, இந்த உலகத்தை காப்பாத்த முயற்சி பண்றது என்னோட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது என்று கத்தினாள். அவள் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் கோபத்தில் தனது கைகளை இறுக்கிக் கொண்டான். அதோடு அவன் ஜரீனாவை நேராக முறைத்து பார்த்தான். பின்னர் ஒரு பெருமூச்சு விட்டான். அப்போது அவன் முகத்தில் விசித்திரமான ஏமாற்றம் தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அவன் கனத்த குரலில், இதுதான் உன்னோட கடைசி முடிவா? இந்த முயற்சிக்கு நான் தகுதியானவ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உன்னை இழக்க இஷ்டம் இல்லை ஜரீனா என்றான். அப்போது ஜெயசமரனின் முகத்தில் பிரதிபலித்த உணர்ச்சிகளை பார்த்த ஜரீனாவின் கண்களில் ஒரு விசித்திரமான குழப்பம் தோன்றியது. அதனால் அவள் சில நொடிகள் மௌனமாக நின்றாள். பின்னர் மனதை கடினப்படுத்திக் கொண்டு ஜெயசமரனின் வார்த்தைகளுக்கு எதிராக, நான் இதை செஞ்சுதான் ஆகணும் சமரா என்று பதிலளித்தாள். அதை கேட்ட ஜெயசமரன் தனது ஏமாற்றத்தை மறைக்க முடியாமல் தலையை மெதுவாக அசைத்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக நடந்து செல்லத் தொடங்கினான். செல்லும்போது கனத்த குரலில், இது இப்படிதான் நடக்கணும்னா நீ இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்றான். ஜெயசமரன் செல்வதை பார்த்த ஜரீனா உடனே அவனை அழைத்து, நில்லு சமரா, இதோட கடைசி கட்டத்துல உன்கிட்ட இருக்கிற அந்த பண்டைய கல்லோட சக்தியும் பண்டைய குறியீடுகளோட சக்தியும் எனக்கு தேவைப்படும். அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு நம்புறேன் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த உணர்ச்சிகள் தெளிவாக வெளிப்பட்டன. அதோடு அவன் கண்களில் கண்ணீர் திரண்டது. பின்னர் மெதுவாக, உன்கிட்ட ஒரு கடைசி கேள்வி கேட்கட்டுமா? இப்போ நான் பனிராணி கிட்ட பேசிட்டு இருக்கேனா, இல்ல என்னோட சிறந்த தோழி ஜரீனா கிட்ட பேசிட்டு இருக்கேனா என்று கேட்டான். ஜெயசமரனின் கேள்வி கேட்டதும் ஜரீனா அமைதியாக நின்றாள். அந்த அமைதியான தருணத்தில் கூட்டணியின் வீரர்கள் அவர்கள் இருவரையும் கவனித்தனர். அதோடு அவர்களுக்குள் ஒரு ஆழமான பிணைப்பு இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் யாரும் எதுவும் பேச துணியவில்லை. அந்த அமைதியில் ஜரீனா பதிலளிக்காமல் நிற்பதை ஜெயசமரன் கவனித்தான். அத்தியாயம் 2110. சில நொடிகள் கழித்து ஜெயசமரனுக்கு ஒன்று புரிந்தது. அதைத் தொடர்ந்து மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அமைதியான குரலில், எதுவும் சொல்லாத, என்னோட கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஜரீனா எப்பவும் என் மனசுல இருப்பா பனிராணி. ஜரீனா கூட இல்லையேங்கிற குறையே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்றான். அதைச் சொன்னதும் ஜெயசமரன் தனது இடுப்பிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்து எந்த தயக்கமுமின்றி தனது விரலை வெட்டி கொண்டான். உடனே இரத்தம் பீரிட்டு வழிந்தது. பின்னர் அந்த இரத்தத்தை கொண்டு காற்றில் ஒரு கோடு வரைந்தான். அந்த கோடு உருவானதும் 3 பண்டைய குறியீடுகளும் திடீரென நடுங்கத் தொடங்கின. அவற்றின் நடுக்கம் ஜெயசமரனை விட்டு பிரிய அவற்றுக்கு விருப்பம் இல்லை என்பதை வெளிப்படுத்தியது. ஆனால் ஜெயசமரன் தயங்கவில்லை. உடனே அந்த 3 பண்டைய குறியீடுகளையும் வெளியே எடுத்தான். அந்த தருணத்தில் அவன் முகத்தில் பலவீனமான தோற்றம் தென்பட்டது. பின்னர் அந்த இரத்த கோட்டிற்குள் 3 பண்டைய குறியீடுகளையும் வைத்தான். அதன் மூலம் அவற்றுடனான தனது பிணைப்பை என்றென்றைக்கும் துண்டித்துக் கொள்ள அவன் முடிவு செய்திருந்தான். இதை கண்ட மக்களின் முகங்கள் வெளிரி போயின. ஏனெனில் ஒரு பண்டைய குறியீட்டை அதன் உரிமையாளரிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிப்பது அந்த உரிமையாளருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அதுவும் இதில் 3 பண்டைய குறியீடுகள் சம்பந்தப்பட்டிருந்ததால் அவர்களின் பயம் மேலும் அதிகரித்தது. ஆனால் ஜெயசமரன் நின்று விடவில்லை. அவன் தனது பண்டைய குறியீடுகளுடனான தொடர்பை என்றென்றைக்கும் முறித்து கொள்ள தொடங்கி என்று கத்தினான். இதைச் செய்வதில் ஜெயசமரன் அளவிட முடியாத வலியை உணர்ந்தான். அவன் முகம் மெதுவாக வெளிரி போனது. ஆனால் உடலின் பலம் குறைந்தாலும் அவன் மனம் மட்டும் தளரவில்லை. சில நொடிகள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட பின் எப்படியோ அவன் தன்னிடமிருந்த பண்டைய கல், காற்றுக்கல் மற்றும் மந்திர பண்டைய மண்டபம் ஆகியவற்றை வெளியே எடுத்தான். பின்னர் தன்னுடைய சுவாசத்தை சமப்படுத்தி கொண்டு, போய் அவளுக்கு உதவி பண்ணுங்க என்றான். இதை கண்ட திவான் கடும் கலக்கத்தில் ஆழ்ந்தான். உடனே அவன் பதட்டமான குரலில், ஆனா சமரா, விதி என்றான். ஆனால் ஜெயசமரன் அவனது வார்த்தைகளை இடைமறித்தான். பிறகு அமைதியான ஆனால் உறுதியான குரலில், விதி அது வேலையை செய்யட்டும் திவான். இப்ப அவகிட்ட போ. நான் செய்ய வேண்டியது இன்னும் ஒன்று இருக்கு.
ஏன்னா என்னால ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியாது. அதனால அவளை இன்னும் பலசாலியாக்குறதுக்கு இதுதான் ஒரே வழி திவான். அழிவின் மன்னனோட அவதார் சக்திகளையும் அந்த பனிராணிக்கே கொடுத்துரு. இப்ப எனக்கு எதுவுமே தேவையில்ல. என்ன மன்னிச்சிருங்க சமரண்ணா. மத்தவங்கள ஒரு மாவீரனா மாத்துறது தான் என்னோட விதியா இருக்கும் போல இருக்கு என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட திவான் திகைத்து போனான். சில நொடிகள் அவன் எதுவும் பேச முடியாமல் நின்றான். அதே நேரத்தில் தூரத்தில் நின்று கொண்டிருந்த பனிராணியும் அந்த 3 பண்டைய குறியீடுகளைக் கண்டு நடுங்கினாள். அதோடு அவளது கண்களில் அதிர்ச்சியும் குழப்பமும் கலந்தது. அப்போது ஜெயசமரன் தனது மீதமுள்ள சக்தியை கொண்டு, பனிராணி அவர்களே, நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்படியும் இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால நான் கிளம்புறேன் என்றான். அதற்கு பிறகு ஜெயசமரன் அங்கே நிற்கவில்லை. அவன் உடல் மெதுவாக ஒளியாக உருமாறத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் ஒளியாக மாறிய அவன் மேற்கு பகுதியை விட்டு வேகமாக வெளியேறினான். அவன் செல்வதைக் கண்ட ஆரண்யா, வித்யா மற்றும் வீரா உடனடியாக அவனை பின்தொடர்ந்தனர். இதற்கிடையில் சமரன் கலக்கமான முகத்துடன் அமைதியாக நின்றான். நடந்தவற்றை அவன் மனதில் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தான். தன்னால் இன்னும் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தான். பின்னர் மெதுவாக பெருமூச்சு விட்டு, சில நேரங்களில் உண்மையும் உழைப்பும் முன்னாடி நிற்கும் போது விதி கூட பணிஞ்சுதான் ஆகணும். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஆச்சாரியாவை தொடர்பு கொள்ளணும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒண்ணு இந்த பன்னிராணி, இல்லைன்னா ஜெயசமரன். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அக்னி சரிதாவோட மாவீரனா ஆவாங்க. அதனால ஆதிபுராவில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த 3வது மாவீரனை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதனுடன் சமரனும் ஒளியாக உருமாறி அங்கிருந்து புறப்பட்டான். அப்போது அங்கே இருந்த எண்ணற்ற மக்கள் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் நிலைமை எப்படி இவ்வளவு திடீரென மாறிவிட்டது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அமைதியான சூழலில் பனிராணி மெதுவாக கையை நீட்டி அந்த 3 பண்டைய குறியீடுகளையும் பண்டைய கல்லையும் மற்ற விலைமதிப்பற்ற பொருட்களையும் எடுத்தாள். அதே நேரத்தில் அவளது இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மையும் கலக்கமும் நிரம்பியது. அதோடு உள்ளுக்குள் ஆழ்ந்த குற்ற உணர்வு எழுந்தது. அந்த உணர்வுடன் அவள் தனக்குத்தானே, நான் எப்பவுமே உன்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருந்தேன் சமரா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. உன்னோட இந்த வெறுப்புக்கு நான் தகுதியானவதான் என்று சொல்லிக் கொண்டாள். அரக்க மன்னனின் அந்த வெறித்தனமான செயலுக்கு பிறகு மனிதர்களுக்கும் அரக்க கூட்டத்திற்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் உலக அழிவின் அச்சுறுத்தல் இன்னும் நீங்கவில்லை. ஏனெனில் இப்போது அடிமைகளின் தலைவன் விடுவிக்கப்பட்டிருந்தான். அதே நேரத்தில் இரு உலகங்களுக்கும் இடையிலான பிளவின் மீது இடப்பட்ட முத்திரை ஒவ்வொரு கணமும் பலவீனமடைந்து கொண்டிருந்தது. அந்த முத்திரை உடைந்தவுடன் அடிமைகளின் தலைவன் அக்னி சரிதாவிற்கு திரும்பி பேரழிவை ஏற்படுத்துவான் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அந்த நாளுக்கு பிறகு 3 கூட்டணி படைகளும் மேற்கு பகுதியிலிருந்து திரும்பின. அங்கு வலிமையான வீரர்கள் மட்டுமே நிலைத்திருந்தனர். அதோடு எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருந்தது. ஆனால் இப்போது அவ்வளவு பெரிய படையும் பயனற்றதாகவே தோன்றியது. ஏனெனில் அடிமைகளின் தலைவன் ஏற்கனவே விடுதலையாகிவிட்டான். அதனால் அக்னி சரித்தர்கள் மற்றொரு குறியீடுகளின் மூதாதையரை உருவாக்க முடியாவிட்டால் அவர்கள் லட்சக்கணக்கான படைகளை திரட்டினாலும் அடிமைகளின் தலைவனை தோற்கடிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. அதைத் தொடர்ந்து உலகம் மெதுவாக ஒரு பெரிய புயலை எதிர்பார்த்து காத்திருப்பது போல அமைதியில் மூழ்கியது. பின்னர் 3 படைகளும் மெதுவாக பின்வாங்க தொடங்கிய போது மேற்கு பகுதியில் நடந்த போரின் செய்தி உலகின் மற்ற பகுதிகளுக்கும் பரவத் தொடங்கியது. அதனால் அக்னி சரித்தம் முழுவதும் ஒரு அச்சமான அமைதி நிலவியது. நகரங்களிலும் பேரரசுகளிலும் இருந்த எல்லா மக்களும் நாட்களை எண்ணத் தொடங்கினர். அதே நேரத்தில் உலகை அழிக்கும் அடிமைகளின் தலைவன் விரைவில் தங்கள் கிரகத்திற்கு திரும்புவான் என்பது அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. அக்னி சரித்தம் அழிந்துவிட்டால் விநாசராஜன் முழு பிரபஞ்சத்தையும் அழிப்பதில் எந்த சிரமமும் எதிர்கொள்ள மாட்டான் என்ற பயம் மேலும் பரவியது. இந்த பயங்கரமான சூழ்நிலையில் பனிராணியின் முயற்சிகளே நம்பிக்கையின் ஒரே கதிராக இருந்தது. ஆனால் அந்த முயற்சியின் முடிவு என்னவாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. இதற்கிடையில் மேற்கு பகுதியிலிருந்து திரும்பிய ஜெயசமரன் நேராக காந்தல் பேரரசை நோக்கிச் சென்றான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் உள்ளமும் உடலும் முழுவதுமாக சோர்வடைந்திருந்தன. உண்மையில் அவன் இவ்வளவு சோர்வடைந்திருந்ததால் யாவர் பிரிவுக்கோ அல்லது தனது குடும்பத்தினரிடமோ திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு தோன்றவில்லை. வானத்தில் நின்றபடி சில நொடிகள் அமைதியாக சிந்தித்தான். பின்னர் மெதுவாக பேரரசின் மேற்கு பகுதியை நோக்கிச் சென்றான். பல மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்த பிறகு ஒரு சிறிய நகரம் அவன் கண்களுக்கு முன் தோன்றியது. அந்த நகரம் மிகப்பெரியது அல்ல. ஆனால் ஜெயசமரனுக்கு அதனுடன் ஆழமான ஒரு பிணைப்பு இருந்தது. அதுவே பவேரியா, ஜெயசமரனின் நீண்ட பயணம் தொடங்கிய நகரம்.
அதுவே அவன் பிறந்து வளர்ந்த இடமும் கூட. அந்த சிறிய நகரம் எவ்வளவு மாறிவிட்டது என்பதை அமைதியாக கவனித்தபடி ஜெயசமரன் அதன் தெருக்களில் மெதுவாக நடந்தான். புதிய கட்டிடங்கள், மாற்றியமைக்கப்பட்ட வீதிகள் பழைய நினைவுகளை மறைத்திருந்தன. இருப்பினும் நினைவுகளின் வழிகாட்டுதலுடன் அவன் பரிச்சயமான தெருக்களை நோக்கி நகர்ந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு பரிச்சயமான ஒரு வாசனை மெதுவாக வந்தது. ஜெயசமரன் உடனே திரும்பி பார்த்தான். அப்போது அவனுக்கு அருகில் ஆரண்யா அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அதோடு அவள் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது. பின்னர் அவள் மெதுவாக, "சமரா, நீ நலமா இருக்கியா?" என்று கேட்டாள். ஜெயசமரனை இவ்வளவு சோர்வடைந்த நிலையில் ஆரண்யா இதுவரை பார்த்ததில்லை. ஏனெனில் எப்போதும் அவன் கண்களில் உறுதியும் தீவிரமும் இருந்தது. அதோடு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வம் அவனிடம் எப்போதும் இருந்தது. ஆனால் இப்போது அவன் உள்ளம் முழுவதும் அமைதியாக உறைந்தது போல தோன்றியது. இனி உலகமே அழிந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை என்ற அமைதியான சோர்வு அவன் முகத்தில் தெரிந்தது. ஜெயசமரன் எப்போது காயமடைந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பவன். ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகு மேலும் உறுதியுடன் சவாலை எதிர்கொள்வான். ஆனால் இப்போது அவனுக்குள் அந்த உறுதி காணப்படவில்லை. எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு இல்லாமல் போயிருந்தது. அதைத் தொடர்ந்து சில நொடிகள் கழித்து லேசான ஏமாற்றத்துடன் ஜெயசமரன் தலையை அசைத்தான். அப்போது ஆரண்யா அவன் கையை மெதுவாக பிடித்திருப்பதை அவன் கவனித்தான். அந்த தொடுதலால் அவன் சற்று ஆச்சரியப்பட்டான். பின்னர் மெதுவாக அவளை திரும்பி பார்த்து, என்ன மன்னிச்சிடு ஆரண்யா, நான் வழி தவறி போயிட்டேன்" என்றான். ஆரண்யாவின் மீதான தனது காதலால் தான் அவன் காந்தல் பேரரசை விட்டு வெளியேறியிருந்தான். ஆனால் அந்த பயணத்தின் போது ஜரினாவுடன் அவனுக்கு ஒரு விசித்திரமான பிணைப்பு உருவாகி இருந்தது. ஒரு காலத்தில் ஜெயசமரன் ஜரினாவையே காதலித்ததாக நினைத்திருந்தான். ஆனால் இப்போது ஆரம்பத்திலிருந்தே தன்னுடன் இருந்தவர் யார் என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். மேலும் ஜரினா என்று நினைத்தவள் உண்மையில் பனிராணி என்பதும் அவனது மனதை மேலும் கலக்கியது. இந்த எண்ணங்கள் அனைத்தும் அவன் மனதில் எழுந்தவுடன் ஜெயசமரனின் கண்கள் திடீரென கலங்கின. அதைத் தொடர்ந்து கண்ணீர் மெதுவாக அவன் கண்களில் திரண்டது. அதை கவனித்த ஆரண்யா மெதுவாக அவன் கண்ணீரை துடைத்தாள். பின்னர் மென்மையான குரலில், "நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சமரா. காலையில கிளம்பி போனவங்க சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா அவங்கள வழி தவறி போனவங்கன்னு சொல்ல மாட்டாங்க" என்றாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதை மெதுவாக அமைதிப்படுத்தின. அவன் உடனே அவள் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். பின்னர் அமைதியான குரலில், "வா அரண்யா, நான் பிறந்த எங்களோட உண்மையான வீட்டை உனக்கு காட்டுறேன்" என்றான். இதை சொன்னவுடன் ஜெயசமரன் ஆரண்யாவின் கையை மெதுவாக பிடித்தபடி பழைய நினைவுகள் மனதில் மெதுவாக எழுந்து கொண்டிருக்க தனது குழந்தை பருவ வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அந்த வீடு ஜெயந்தன் குலத்திற்கு சொந்தமான பெரிய அரண்மனை அல்ல. மாறாக ஜெயந்தன் குடும்பத்தின் பழைய எளிய இல்லமாக இருந்தது. ஒரு காலத்தில் செல்வத்திலும் புகழிலும் இருந்து தொலைவில் இருந்த ஒரு சிறிய குடும்பம் அது. ஆனால் அந்த இடம் ஜெயசமரனின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானதாக இருந்தது. அவன் வார்த்தைகளை கேட்ட ஆரண்யாவும் அமைதியான புன்னகையுடன் அவன் அருகில் நடந்தாள். பிறகு இருவரும் பவேரியாவின் தெருக்களில் மெதுவாக முன்னேறினர். அதைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து திடீரென ஒரு சலசலப்பு ஜெயசமரனின் கவனத்தை ஈர்த்தது. அவன் நின்று கவனித்தபோது 2 சிறிய குழுக்களுக்கிடையில் சண்டை நடைபெறுவதை உணர்ந்தான். அப்போது மக்கள் தாக்கப்படும் சத்தமும் அவர்களின் அலறல்களும் காற்றில் பரவின. அதோடு அந்த கூட்டத்தின் நடுவில் முன்னால் நின்றவர்களுடன் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் ஜெயசமரனின் பார்வையில் விழுந்தான். அவன் மிகுந்த மூர்க்கத்துடன் போராடி கொண்டிருந்ததால் யாரும் அவனை தடுக்க முன்வரவில்லை. ஜெயசமரன் அந்த இளைஞனை கவனமாக பார்த்தான். சில நொடிகளில் அவனது முகத்தில் ஒரு நினைவு தோன்றியது. பின்னர் மெதுவாக, "ஜாப்ரா குழுவைச் சேர்ந்த கபீர், இவன் இன்னும் இங்கதான் இருக்கானா?" என்றான். உண்மையில் அந்த இளைஞன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயசமரன் இதே தெருக்களில் அவனுடன் சேர்ந்து எதிரிகளுக்கு எதிராக போராடியிருந்தான். சில நொடிகளில் கபீர் புன்னகைத்தபடி முன்னால் நின்றவர்களை நோக்கி, பவேரியால வாழ்ந்துட்டு என்னோட சக்தி வாய்ந்த குழுவை அவமதிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? சாகணும்னு ஆசைப்படுறியா? இந்த பவேரியா நகரத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த குழு என்னோடதுதான்னு மறந்துட்டியா என்று கேட்டான். இதை கேட்டதும் அவனுக்கு எதிரே நின்றிருந்த ஒருவர் கோபத்துடன், இந்த ஊர்ல உன்னோட குழுதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ அந்த ஜெயந்தன் குடும்பத்தை என்னன்னு சொல்லுவேன்? உன்னோட இந்த பலத்தை எல்லாம் விட அவங்க அதிகாரம் ரொம்ப பெருசாச்சே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான். அதற்கு பதிலாக கபீரின் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை தோன்றியது. பின்னர் அவன் சத்தமாக, உனக்கு எதுவுமே தெரியல. என்ன, இன்னைக்குதான் வானத்திலிருந்து குதிச்சியா?
ஜெயந்தன் குடும்பத்தோட வாரிசு சமரன் ஜெயந்தனும் நானும் சேர்ந்து இந்த ஊர்ல இருக்கிற பெரிய புள்ளிகளை எல்லாம் எதிர்த்து நின்னுட்டு இருந்தப்போ நீ இந்த நகரத்தோட எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்த என்று கேட்டான். அவன் குரல் இன்னும் காற்றில் எதிரொலித்துக் கொண்டிருக்க திடீரென்று அருகில் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பை கேட்டவுடன் கபீரின் முகம் அதிருப்தியால் சுருங்கியது. உடனே அந்த திசையை நோக்கி பார்த்தான். அந்த நகரத்தில் அவனுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. அதனால் அவனை பார்த்து சிரிக்க யாருக்கும் துணிவு வராது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தபோது கருப்பு உடையணிந்த ஒரு இளைஞன் அருகில் ஒரு அழகான பெண்ணுடன் நிற்பதை அவன் கண்டான். அந்த பெண்ணின் அழகு அங்கிருந்த அனைவரையும் ஒரு கணம் அமைதியாக்கியது. ஆரண்யாவின் அழகை கண்டு கபீர் கூட ஒரு கணம் மயங்கி போனான். பின்னர் தன்னை சீர் செய்து கொண்டு அவள் அருகில் நின்ற இளைஞனை கவனமாக பார்த்தான். உடனே அவனது கண்கள் விரிந்தன. பின்னர் ஆச்சரியத்துடன், நீ சமரன் ஜெயந்தனா என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் காற்றில் விழுந்தவுடன் சுற்றியிருந்த கூச்சல் அனைத்தும் திடீரென அடங்கியது. பிறகு அனைவரின் பார்வையும் உடனே ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. ஆனால் அந்த இளைஞன் மாபெரும் ஜெயந்தன் குடும்பத்தின் வாரிசான சமரன் ஜெயந்தன் என்பதை யாராலும் உடனடியாக நம்ப முடியவில்லை. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.